أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. கடந்த நாட்களில் நான் அமெரிக்காவில் சில ஜமாஅத்துகளின் சுற்றுப்பயணத்தில் இருந்தேன். எம்டிஏ வாயிலாகவும் மேலும் ஜமாஅத்தின் எலக்ட்ரானிக் மீடியாவின் வாயிலாகவும் செய்திகள் சென்றடைந்து கொண்டிருந்தன. இந்த சுற்றுப்பயணம் அல்லாஹ்வின் அருளால் சிறப்பாக இருந்தது. எவ்வாறு இருப்பினும் அது தவிர மற்ற உலக சேனல்களும் இதன் கவரேஜ்களை அதிகமாக வழங்கியிருந்தார்கள். எல்லா விதத்திலும் அல்லாஹு தஆலாவின் அருள்களின் காட்சிகள் காண கிடைத்தன. நம்மவர்கள் மீதும் பிறரின் மீதும் இந்த சுற்றுப்பயணம் தூய தாக்கத்தை நிலைவரச் செய்தது. ஒரு ஹாதிம் தனது ஒரு நண்பரிடம், எனது சிந்தனையில் ஜமாஅத் மற்றும் ஹிலாஃபத் பற்றிய சில விஷயங்கள் உருவாகி இருந்தன, சில சிந்தனைகள் இருந்தன. தற்போது இந்த சுற்றுப்பயணத்தின் காரணத்தினால் அது முற்றிலும் தீர்ந்துவிட்டன என்று கூறினார். அவ்வாறே பல தாக்கங்கள் இருக்கின்றன, வலுவான தாக்கங்கள். பிறகு மக்களுடனான பிள்ளைகள், பெண்கள், ஆண்களுடன் சந்திப்புகளுக்கு பிறகு ஏற்பட்டன. அவற்றின் ஒரு நீண்ட பட்டியல் இருக்கின்றது. அதனை நீங்கள் அறிக்கைகளில் அதனை காணலாம். பிறகு சியோனிலும் டாலஸிலும் மற்றும் பைத்துர் ரஹ்மான் மேரிலாண்டிலும் தொழுகைகளில் பெண்கள், குழந்தைகள் மற்றும் ஆண்களின் வருகை அதிகமாக இருந்தது. மேலும் அவர்கள் நான் வரும்போதும் போகும்போதும் தனது உணர்ச்சிகளை வெளிப்படுத்தியதிலிருந்து அவர்களது உள்ளத்தில் ஹிலாஃபத்துடனான நேசம் மற்றும் தொடர்பு மற்றும் கலப்பற்ற தன்மை மற்றும் விசுவாசம் வெளிப்படையாக தென்பட்டன. படித்த மக்களும் செல்வம் படைத்த மக்களும் உலக ரீதியாக பரபரப்பாக இருக்கின்ற மக்களும் தொழுகைக்காக பள்ளி வாயிலில் இடம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக பல மணி நேரங்கள் வரிசையில் வந்து நின்று கொண்டிருந்தனர். வேலையற்ற மனிதர்கள் வந்திருக்கவில்லை. அவர்களிடம் இருந்த இந்த மாறுதல் இந்த விஷயத்தை வெளிப்படுத்துகின்றது, அல்லது இந்த நடவடிக்கை, இந்த வெளிப்பாடு அல்லாஹ்வின் அருளால் மார்க்கம் மற்றும் ஜமாஅத்தின் மீதான நேசம் அவர்களது உள்ளத்தில் இருக்கின்றது என்பதை வெளிப்படுத்துகின்றது. ஹிலாஃபத்துடனான தொடர்பு அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கின்றது என்பதை வெளிப்படுத்துகிறது. குழந்தைகள் 11-12 வயதுடைய குழந்தைகள் 5-6 மணி நேரங்கள் வரை வரிசையில் நின்று கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் பரிசோதனை மற்றும் கோவிட் டெஸ்டிங்கின் காரணத்தினால் நேரமாகிவிட்டிருந்தது. ஆனால் எவரும் ஒருபோதும் எவ்வித ஆட்சேபனையும் செய்யவில்லை. மேலும் சியோனில் மாறாக ஒரு விருந்தினரும் கூட இந்த விஷயத்தை கண்டு, விருந்தினர்களும் நம்மவர்களும் பாருங்கள் ஏற்பாடு எவ்வளவு சுமூத்தாக நடைபெறுகின்றது என்று கூறினார்கள். தொடர்ந்து பரிசோதனை நடைபெற்று கொண்டிருந்தது, தாமதமாகி கொண்டிருந்தது. ஆனால் அதற்கு பிறகும் கூட எவரும் ஆட்சேபனை செய்யவில்லை. மாறாக ஏற்பாட்டிற்கு முழுவதுமாக கீழ்ப்படிந்தவாறும் கலப்பற்ற தன்மையுடனும் விசுவாசத்தின் முன்மாதிரியை காட்டினார்கள். நம்மவர்களும் காட்டினார்கள். ஒரு 11-12 வயதுடைய பையனின் பெற்றோர்கள் என்னிடம், எங்களது பையன் தாங்கள் வருகை தந்ததிலிருந்து மஸ்ஜிதுக்கு வருவதற்காக 5-6 மணி நேரங்கள் முன்னதாகவே வந்து வரிசையில் நின்று கொண்டிருக்கின்றான். மேலும் எந்த விஷயத்தையும் பொருட்படுத்துவதில்லை. மாறாக இதற்கு முன்னதாக இந்த அளவு ஈடுபாட்டுடன் தொழுகைகளில் ஒருபோதும் வந்ததில்லை என்று கூறினார்கள். எவ்வாறிருப்பினும் பிள்ளைகளிடத்தில், பையன்களிடத்தில், பெண் பிள்ளைகளிடத்தில், அனைவரிடத்திலும் நான் மகிழ்ச்சியின் வெளிப்பாட்டின் தொடர்பை கண்டேன்.
இது அல்லாஹு தாலாவின் ஜமாஅத் மீதான அருளாகும். தொழுகைகளில் எல்லா இடத்திலும் வருகை தந்திருந்தவர்களின் எண்ணிக்கை ஏற்பாட்டாளர்களின் எதிர்பார்ப்புக்கும் மேலாகவே இருந்தது. அல்லாஹு தாலா பள்ளி வாயில்களுடனான இந்த தொடர்பு மற்றும் இறை வணக்கத்தின்பால் இருக்கின்ற கவலையை நிரந்தரமாகவும் எப்போதும் இருப்பதாகவும் பள்ளி வாயில்கள் எப்போதும் நிரம்பியுள்ளதாக இருக்குமாறும் ஆக்குவானாக. ஜமாத் உறுப்பினர்கள் எந்த அளவு களப்பற்ற தன்மை மற்றும் விசுவாசத்தின் காட்சிகளை காண்பித்தார்களோ அது எப்போதும் அவர்களிடம் நிலை பெற்றிருக்க வேண்டும். அமெரிக்கா போன்ற நாடுகள் குறித்து மக்களது எண்ணம் என்னவென்றால் மக்கள் மார்க்கத்தை மறந்துவிடுகிறார்கள் என்பதாகும். ஆனால் எனக்கு பெரும்பாலானோரிடம் இதன்பால் கவனமும் கவலையும் தென்பட்டது. பொருள் தியாகத்தில் பலவீனமானவர்களாக உள்ளவர்களும் தங்களுக்காகவும் தங்களது பிள்ளைகளுக்காகவும் சந்ததிகளுக்காகவும் மார்க்கத்துடனும் ஹிலாஃபத்துடனும் ஒன்றியிருக்க குறிப்பாக துவாவிற்காக விண்ணப்பித்திருந்தார்கள். இதேபோன்று அல்லாஹு தாலா அமெரிக்காவின் ஜமாத் உறுப்பினர்களின் களப்பற்ற தன்மையையும் மற்றும் விசுவாசத்தையும் எப்போதும் அதிகரித்து கொண்டே செல்வானாக. அதேபோன்று லஜ்னா, ஹுத்தாம், அன்சார் மாறாக பிள்ளைகளும் இந்நாட்களில் அதிக உழைப்புடனும் தங்களது டியூட்டிகளை செய்து வந்தார்கள். ஆண்களும் பெண்களும் பல நாட்கள் விழித்திருந்து ஆயத்தங்களை செய்துள்ளார்கள். வருகையும் எல்லா இடத்திலும் அல்லாஹு தாலாவின் அருளால் நான் கூறியது போன்று அதிகமாக இருந்தது. ஆயிரக்கணக்கானவர்களாக இருந்தார்கள். இவர்களுடைய வருகை சிலரோ பைத்துர் ரஹ்மானில் ஆண்டு மாநாட்டின் வருகையை விட அதிகமாக இருந்தது. ஆனால் மிகவும் சிறந்த ஏற்பாட்டு முறையில் அவர்கள் தங்களுடைய பணியை நிறைவேற்றினார்கள். அல்லாஹு தஆலா அமெரிக்காவின் ஜமாத் உறுப்பினர்களுடைய களப்பற்ற தன்மை மற்றும் விசுவாசத்தின் தரத்தை எப்போதும் அதிகரித்து கொண்டே செல்வானாக. மேலும் அல்லாஹு தஆலா இந்த மாறுதலை தற்காலிகமானதாக அன்றி நிரந்தரமானதாக ஆக்குவானாக. தற்போது நான் மாற்றார்களின் சில தாக்கங்களை எடுத்துரைப்பேன். அல்லாஹு தஆலா மாற்றார்களுடைய உள்ளங்களிலும் வழக்கத்திற்கு மாறான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளான். அல்லாஹு தஆலா இந்த மக்களது உள்ளங்களை மேலும் திறப்பானாக. மேலும் இந்த மக்கள் உண்மையை கண்டறிந்தவர்களாக ஆக வேண்டும். எவ்வாறிருப்பினும் தாக்கங்கள் சிலவற்றை எடுத்துரைக்கின்றேன். சியோனில் கட்டப்பட்டுள்ள ஃபத்ஹே அசீம் பள்ளிவாயில் பற்றி அங்கு நடந்த நிகழ்ச்சியில் 161 முஸ்லிம் அல்லாத மற்றும் ஜமாஅத்தை சாராத விருந்தினர்கள் கலந்து கொண்டார்கள். அதில் காங்கிரஸ் விமன், மேயர்கள், பேராசிரியர்கள், ஆசிரியர்கள், வக்கீல்கள், இன்ஜினியர்கள், பாதுகாப்புத்துறையின் பிரதிநிதிகள் மற்றும் வாழ்வின் பல்வேறு துறைகளுடன் தொடர்புடைய மக்கள் கலந்து கொண்டார்கள். சியோன் நகரத்தின் மேயர் ஹானரபிள் பில்லி மெக்கேனி தன்னுடைய தாக்கங்களை எடுத்துரைத்தார்கள். கூறினார்கள், எனக்கு அஹ்மதியா முஸ்லிம் ஜமாஅத்தின் உலகளாவிய தலைவர் அவர்களை ஃபத்ஹே அசீம் பள்ளிவாயிலின் திறப்பு விழாவின் சந்தர்ப்பத்தில் சியோன் நகரில் வரவேற்பது மேலான கண்ணியத்திற்குரிய விஷயமாகும். பிறகு கூறினார்கள், இங்கு சியோனில் எங்களது மோட்டோ ஹிஸ்டோரிக் பாஸ்ட் அண்ட் டைனமிக் ஃபியூச்சர் ஆகும். எங்களது நகரின் இதயத்தில் இந்த அழகிய பள்ளிவாயில் இந்த மோட்டோவின் ஒரு மேன்மையான உதாரணமாகும். பிறகு கூறுகிறார்கள், இந்த வணக்கஸ்தலம் நமது இறந்த காலம் மற்றும் எதிர்காலம் ஆகியவற்றிற்கிடையே ஒரு பாலத்தை போன்று செயல்பட விருப்பமுள்ளது. இந்த பள்ளிவாயில் மேன்மை வாய்ந்த ஈமானால் நிரம்பிய சமுதாய உறுப்பினர்களால் நிரம்பியுள்ளது என்பதை அறிந்து எனக்கு சியோன் நகரத்தின் எதிர்காலத்திற்காகவும் நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது. அஹ்மதிய சமுதாயம் நமது நகரத்திற்கு கொண்டு வந்துள்ள தூது செய்தியை கண்டு எனக்கு மிகவும் மகிழ்ச்சி ஏற்படுகின்றது. ஆக நம்மீதான இந்த நம்பிக்கை மாற்றார்களிடத்தும் ஏற்படுகின்றது. பிறகு கூறுகிறார்கள், இது எப்படிப்பட்டதொரு ஜமாஅத் அமைப்பு என்றால் இது கிறிஸ்தவர்களுடன் ஒப்பந்தம் கொண்டிருந்த இஸ்லாத்தின் தூதுவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்துகிறது. பிறகு மேலும் எழுதுகிறார்கள், அஹ்மதியா முஸ்லிம் கம்யூனிட்டியின் சார்பாக இந்த நகரில் செய்யப்பட்டுள்ள மேலான தொண்டுகள் மற்றும் இந்த நகரின் முன்னேற்றம் மற்றும் இதிலுள்ள மக்களின் வெற்றி மற்றும் நல்வாழ்வினை சிறந்ததாக ஆக்குவதற்காக செய்யப்பட்ட பணிகளை கருத்தில் கொண்டு நான் உங்களுக்கு மனமாற நன்றி செலுத்துபவனாக இருக்கின்றேன். இந்த நகரின் திறவுகோலை ஜமாஅத்தே அஹ்மதியாவின் இமாமின் வசம் ஒப்படைக்கின்றேன். திறவுகோலை கொடுக்கிறார்கள். பிறகு அவர்கள் நகரின் திறவுகோலையும் கொடுத்தார்கள். சியோன் நகரின் மேயரின் இதற்கு மேலும் உள்ள தாக்கங்கள் இதுவாகும். கூறுகிறார்கள்,
நான் இங்கு 1962ஆம் ஆண்டிலிருந்து வசித்து வருகின்றேன். இந்த நிகழ்ச்சி சியோன் நகரத்திற்கு மற்றும் ஜமாத்திற்கு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சியாகும். பிறகு கூறுகிறார்கள், என்னிடமும் அவர் மிகவும் உணர்ச்சிபூர்வமான வகையில் கூறினார்கள், இன்று நீங்கள் என்னை ஸ்பீச்லெஸ்ஸாக ஆக்கிவிட்டீர்கள் என்று கூறினார்கள். தங்களது இருப்பின் உணர்வு மிக சிறப்பானதாக இருக்கின்றது. மெம்பர் ஆஃப் எல்நாயே ஜெனரல் அசம்பிளி ஹானரபிள் ஜாய்ஸ் மேசன் தன்னுடைய தாக்கங்களை எடுத்துரைத்தவாறு கூறினார்கள், இங்கு சியோனில் ஃபத்திஹே அசீம் பள்ளிவாயிலின் திறப்பு விழா நடைபெற்றது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சியில் பங்கு பெறுவது எனக்கு மிகவும் கண்ணியத்திற்குரிய விஷயமாகும். சியோன் அஹ்மதியா முஸ்லிம் ஜமாஅத்துக்கு வரலாற்று சிறப்புமிக்க முக்கியத்துவத்தை கொண்ட நகரமாகும். இன்றைய தினம் இந்த நகரத்திற்கு குறிப்பிடத்தக்க தினமாகும். சியோன் கடந்த நூற்றாண்டின் ஆரம்பத்தில் அலெக்சாண்டர் டூயி அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்ட நகரமாக இருக்கின்றது. இதனை ஒரு தியோக்ரட்டிக் இறையாட்சி நகரமாக ஆக்க விரும்பினார். இதன் வாயில்கள் அவரை ஏற்றுக்கொள்பவரை தவிர மற்ற அனைவருக்காகவும் மூடப்பட்டிருந்தது. ஆனால் இன்று சியோன் நகரமானது பல்வேறு சமயத்துடன் தொடர்புடைய மக்களுடைய வீடாகும். மேலும் இந்த பள்ளிவாயில் காழ்ப்புணர்ச்சி கொண்டவர்களுக்கு எதிரான நம்பிக்கையாளர்களின் துவாக்களது வெற்றியின் அடையாளமாகும். நான் அஹ்மதியா முஸ்லிம் கம்யூனிட்டிக்கு இந்த மாபெரும் வெற்றிக்காக வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன். மற்றவர்களுக்கும் இந்த போட்டி பற்றி நன்கு தெரிந்துவிட்டது. பிறகு கூறினார்கள், அஹ்மதியா ஜமாஅத்தின் இமாம் அமைதியை பரப்புவதில் ஒரு ஈடுபாடுள்ள முஸ்லிம் வழிகாட்டி ஆவார்கள். பிறகு அவர்கள் கூறினார்கள், அவர்கள் அமைதியை நிலைநாட்டுவதை வலியுறுத்தியவாறு உலகம் முழுவதிலும் உள்ள சட்ட வல்லுநர்கள் மற்றும் இதர வழிகாட்டிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார்கள். பிறகு எழுதுகிறார்கள், சியோன் நகரத்தின் நற்பாகியமாகும் அமைதியை விரும்புகின்ற மேலும் மற்றவர்களுக்கு தொண்டாற்றுகின்ற ஜமாஅத் இங்கே நிலை பெறுவதற்கு மேலும் இவ்வளவு அழகிய பள்ளிவாயிலை கட்ட தீர்மானித்திருக்கின்றது. என்னுடைய மனமார்ந்த ஆசை என்னவென்றால், இந்த பள்ளிவாசல் இந்த நகரம் மட்டுமின்றி மாறாக நாலாபுறமும் நம்பிக்கையின் கதிராக ஆக வேண்டும். நான் இந்த பள்ளிவாயில் திறப்பு விழாவிற்கு இந்த சமுதாயத்திற்கு வாழ்த்துக்களை தெரிவித்தவாறு சட்டசபையில் ஒரு தீர்மானத்தை முன்வைக்கப் போகிறேன். பிறகு டாக்டர் கேட்ரினா லேண்டிஸ், இவர் லேண்டிஸ் ஃபவுண்டேஷன் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் ஜஸ்டிஸின் தலைவராவார், கூறுகிறார்கள், நான் எப்போதெல்லாம் ஜமாஅத் உறுப்பினர்களை சந்திக்கிறேனோ அப்போதெல்லாம் என்னுடைய ஆன்மீகம் மேம்படுவதாக எனக்கு உணர்வு ஏற்படுகின்றது. பிறகு கூறுகிறார்கள், இங்கு சியோனில் நடந்த முபாஹலா பற்றி கேள்விப்பட்டு மிகவும் ஆச்சரியம் ஏற்படுகின்றது. அக்காலகட்டத்தில் இத்தனைக்கும் மொபைல் ஃபோன், கம்ப்யூட்டர் மற்றும் இதர தொலைத்தொடர்பு சாதனங்கள் இல்லாமல் இருந்தது. அந்நேரமும் இந்த போட்டி எந்த அளவுக்கு பிரசித்தி பெற்றுள்ளது. ஒருபுறம் டாக்டர் ஜான் டூயியின் கருத்து, அது பகைமை மற்றும் பரஸ்பர வேற்றுமை மற்றும் காழ்ப்புணர்ச்சியை அடிப்படையாக கொண்டிருந்தது. மற்றும் ஒரு கருத்தாக அஹ்மதியா முஸ்லிம் ஜமாஅத்தின் நிறுவனர் மிர்சா குலாம் அஹ்மது சாஹிப் அவர்களுடையதாக இருந்தது. அது பரஸ்பர மரியாதை மற்றும் மென்மையை அடிப்படையாக கொண்டிருந்தது. மேலும் அவர் எப்படிப்பட்ட மனிதராக இருந்தார் என்றால், அவர் இதன் விளைவை முழுவதுமாக அல்லாஹ்வின் கையில் விட்டு வைத்திருந்தார். பிறகு விளைவை நாம் அறிவோம், இந்த முபாஹலாவில் யாருக்கு வெற்றி கிடைத்தது என்று. மேலும் நிச்சயமாக இப்போது திறப்பு விழா நடக்க இருக்கின்றது. இந்த பள்ளிவாயிலுக்கு ஃபத்ஹே அசீம் என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கின்றது. இதன் பொருளும் ஒரு மகத்துவமிக்க வெற்றி என்பதாகும். இது இந்த முபாஹலாவில் அஹ்மதியா ஜமாஅத்தின் பங்கில் கிடைத்த வெற்றியாகும். மேலும் கூறுகிறார்கள், ஆனால் என்னை பொறுத்தவரை அது அஹ்மதியா ஜமாஅத்திற்கு கிடைத்ததென்று மாறாக மனித நேயத்திற்கும் கிடைத்த வெற்றி என்று கூற வேண்டும். ஏனென்றால் இதனால் பரஸ்பர கண்ணியம், நேசம் மற்றும் பொறுமையும் வெற்றி பெற்றுள்ளது. இதற்கான விளைவை நாம் தற்போது இந்த ஜமாஅத்தில் காண்கின்றோம். பிறகு கூறுகிறார்கள், இன்று எவ்வாறு நாம் இங்கு இந்த அழகிய மற்றும் அமைதி நிறைந்த சூழலில் அமர்ந்திருக்கின்றோம், அங்கு பாகிஸ்தானில் அமர்ந்திருக்கின்ற தங்களது மார்க்கத்தின் காரணத்தினால் தினமும் எடுத்துரைக்க முடியாத அளவுக்கு அநீதிகளை, கடுமைகளை, வெறுப்புகளை எதிர்கொண்டிருக்கின்ற அஹ்மதிகளையும் நினைவில் கொள்ள வேண்டும். அவர்கள் காலத்தின் அரசாங்கம் இருந்தபோதும் தங்களை தனித்தவர்களாக உணர்கிறார்கள். பிறகு சியோனின் முன்னாள் கமிஷனர் ஆம்ஸ் மேனிக் சாஹிப் தனது தாக்கங்களை வெளிப்படுத்துகிறார்கள். கூறுகிறார்கள், என்னை பொறுத்தவரை உங்களது போதனைகள் எல்லா விஷயங்களையும் உள்ளடக்கியதாக இருக்கின்றன.
மேலும் உலகிற்கு இதனை பற்றி அதிகமாக விழிப்புணர்வூட்ட வேண்டும். என்னை பொறுத்தவரை இது இன்றைய நாட்களில் உலகின் அழகு வாய்ந்த ரகசியமாகும். நான் என் முன் மேசையில் இருக்கின்ற புரோஷரை பார்க்க முடிகின்றது. அதில் நீதி, நேர்மை, உள தூய்மை மற்றும் அன்பின் தூது செய்தி என்று உள்ளது. இவைதான் உலகத்திற்கு தேவையான விஷயங்களாக இருக்கின்றன. வெறுப்புணர்வை முடித்துவிட்டால் உலகம் சொர்க்கத்தை போன்று ஆகிவிடும். எனது கருத்தாவது, இந்த தூது செய்தியை முழு உலகமும் கேட்க வேண்டும். உலக பிரச்சனைகளுக்கு இது ஒன்றே தீர்வாகும். ப்ரொஃபஸர் கிரீக் கோன்சிடன் இவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு நூலையும் எழுதியுள்ளார்கள். இந்த ப்ரொஃபஸர் கிறிஸ்தவராவார், மேலும் மிக உறுதியானவராவார். கூறுகிறார், நான் காலத்தின் ஹலிஃபா அவர்கள் என்னுடன் பழைய நண்பரை போன்று சந்தித்ததனால் மிக உணர்ச்சி வசப்பட்டவனாகிவிட்டேன். ஜமாஅத்தின் இமாமின் சொற்பொழிவு எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. இதனால் இஸ்லாம் பற்றிய எனது அறிவு அதிகரித்துள்ளது. எனக்கு இந்த சொற்பொழிவின் சொற்கள் கிடைத்தால் நான் அதனை எனது அடுத்த நூலில் பயன்படுத்தி கொள்வேன். பிறகு கூறுகிறார்கள், ஜமாஅத்தின் இமாம் அவர்கள் மிகவும் அழகான முறையில் எளிமையான சொற்களில் இந்த சொற்பொழிவை ஆற்றியுள்ளார்கள். இதனை அனைவரும் எளிதில் புரிந்து கொள்ள முடியும். பிறகு கூறுகிறார்கள், அதில் அனைத்து மனிதர்களும் கண்ணியத்துடன் நடந்து கொள்வது, பரஸ்பரம் மரியாதை கொடுப்பது, சகிப்புத்தன்மை, நல்லொழுக்கம் மற்றும் பிறரை மதித்தல் ஆகியவற்றை கருத்தில் கொள்ள கவனமூட்டியுள்ளார்கள். இது குறிப்பாக எனக்கு பிடித்திருந்தது. பிறகு கூறுகிறார்கள், தாங்கள் உண்மையில் எங்கள் அனைவரையும் ஒருவர் மற்றவருடன் அன்பாக இருப்பதன்பால் அழைக்கின்றீர்கள். இவர்கள் ஜும்ஆ பேருரையும் கேட்டார்கள். அங்கு அமர்ந்திருந்து முழுவதுமாக 1 மணி நேரம் அமர்ந்திருந்தார்கள். பிறகு அதற்கு பிறகு அவர்கள் கூறினார்கள், என்னிடமும் கூறினார்கள், நான் இப்படிப்பட்ட ஹுத்பாவை இதற்கு முன் ஒருபோதும் கேட்டதில்லை. எலினோயாவை சார்ந்த ஒரு விருந்தினர் மெலோடி ஹால் கூறுகிறார்கள், நான் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் மேனேஜராக இருக்கின்றேன். இந்த நிகழ்ச்சி மிகவும் ஆர்வமூட்டக்கூடியதாக இருந்தது. நான் மிகவும் ரசித்தேன். காலத்தின் இமாமின் இந்த தூது செய்தி, அதாவது சமூகத்தில் காழ்ப்புணர்ச்சி கொண்ட மனிதருக்கு எந்த ஒரு இடமும் இல்லை என்பது மிகவும் அருமையான தூது செய்தியாக இருந்தது. அன்னாரை காண்பது, அன்னாரது விஷயங்களை கேட்பது ஒரு மிக வித்தியாசமான நல்ல உணர்வாக இருந்தது. எனக்கு மிகவும் ஆனந்தம் ஏற்பட்டது. மேலும் எனக்கு இமாமே ஜமாஅத்தின் இந்த விஷயம், அதாவது நம்மிடம் இருக்கின்ற ஆயுதம் துவா என்ற ஆயுதமே ஆகும் என்பது மிகவும் பிடித்திருந்தது. மற்றொரு விருந்தினர் ஜெஃப் ஃபேண்டர் கூறுகிறார், நான் சர்டிஃபைடு பப்ளிக் அக்கௌண்டண்டாக இருக்கின்றேன். மேலும் ரியல் எஸ்டேட் பணிகளையும் செய்து வருகின்றேன். இது என்னுடைய முதல் அனுபவமாகும். மிகவும் தாக்கத்திற்குள்ளாகியுள்ளேன். இங்கு மஸ்ஜிதின் திறப்பு விழாவில் வந்தது எனது வாழ்வின் ஒரு விலைமதிப்பற்ற சந்தர்ப்பமாக இருந்தது. பிறகு ஹுத்பா பற்றி கூறினார்கள். இதனால் மிகவும் தாக்கத்திற்குள்ளாகியுள்ளேன். இதிலிருந்து மேலும் தங்களது மக்கள் தொடர்பாக அதிக புள்ளி விவரங்கள் கிடைத்துள்ளன. பிறகு கூறினார்கள், என்னை பொறுத்தவரை முபாஹலாவுக்கான அறிவிப்பு ஒரு புதிய விஷயமாகும். மேலும் நான் இது குறித்து மேலும் படிப்பேன் என்று கூறினார்கள். இவ்வாறாக தப்லீகின் வழிமுறைகளும் திறந்திருக்கின்றன. ஒரு ஹைஸ்கூல் டீச்சர் மேட்டரண்டர் ஆகவும் இருக்கின்றார்கள். கூறுகிறார்கள், எனக்கு ஜமாஅத்தின் இமாமின் தூது செய்தி, மேலும் நான் புரிந்து கொள்ளும் விதத்தில் இது மிகவும் நல்ல முறையாக இருந்தது. என்னை போன்ற பல மக்கள் இந்த தூது செய்தியை மிக எளிதாக புரிந்து கொள்ள முடியும். எமர்ஜென்சி சர்வீஸுடன் தொடர்புடைய மேரி லோஹாயில் ஃப்ரெண்ட் அல்லது ஹில் ஃப்ரெண்ட் அவரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருந்தார். கூறுகிறார்கள், நான் மிகவும் தாக்கத்திற்குள்ளானேன். தங்களது தூது செய்தியில் கலப்பற்ற தன்மை வெளிப்பட்டிருந்தது. எவ்வித துன்பமும் இருக்கவில்லை. எல்லா விதத்திலும் உண்மையானதாகவும் தெளிவான தொனியிலும் இருந்தது. இதிலிருந்து அனைவரும் தங்களது தினசரி வாழ்க்கையை பற்றி யூகித்து கொள்ள முடியும். டாக்டர் ஜெசி ராட்ரிங்ஸ் அவர்களும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருந்தார்கள். வேண்டர்ட் பகுதியின் பள்ளிக்கூடங்களில் சூப்பரிண்டெண்டண்டாக இருக்கிறார்கள். கூறுகிறார்கள், இமாமே ஜமாஅத்தின் சொற்பொழிவின் மைய கருத்து பரஸ்பர ஒற்றுமையாக இருந்தது. மிகச் சிறந்த தூது செய்தியாகும். அனைத்து சமுதாயங்களும் முக்கியத்துவம் வாய்ந்தவையாகும். மேலும் நாம் அனைவரும் ஒன்றாக இருக்க முடியும் என்று அன்னார் கூறினார்கள். மிகவும் நன்றாக இருந்தது. பிறகு ஒரு உள்ளூர் ஹைஸ்கூலின் பிரின்சிபல் ஜேக் லிவிங்ஸ்டோன் கூறுகிறார்கள், ஜமாஅத்தின் இமாமின் வார்த்தைகள்
ஒவ்வொன்றும் குறிப்பான கவர்ந்திழுக்கும் தன்மையை கொண்டிருந்திருக்கின்றன. குறிப்பாக மனித உரிமைகள் மற்றும் மனிதநேய தொண்டுகளுக்கான முயற்சிகள் மிகவும் தாக்கத்திற்குரியவையாகும். தங்களது லோகோ எல்லோரிடத்திலும் அன்பு, எவரிடத்திலும் இல்லை வெறுப்பு என்பது அனைத்து சமுதாயங்கள், அனைத்து மதங்கள் மற்றும் குறிப்பாக சியோன் நகரம் முழுவதும் ஒலிக்கின்றது. இந்த தூது செய்தியின் மிக அதிக அவசியம் இருக்கின்றது. தொற்று நோயின் சூழ்நிலைக்கு பிறகு நமது குடும்பங்களில் மற்றும் மாணவர்களிடத்தில் மிக அதிக உணர்வு பூர்வமான மற்றும் வாழ்க்கை முறை ரீதியான வீழ்ச்சிகள் வந்துள்ளன. மேலும் நாம் இந்த பிரச்சனைகளிலிருந்து வெளியே வருவதற்காக இந்த தூது செய்தி மிகவும் அவசியமாகும். மற்றும் ஒரு விருந்தினர் கலந்து கொண்டிருந்தார். அவர் சியோன் பள்ளிவாயிலின் அடிக்கல் நாட்டு விழாவின் போதும் செங்கல் வைத்திருந்தார். கூறுகிறார், இன்றைய தினம் மிக அழகிய தினமாகும். எனக்கு கடந்த வருடம் இந்த பள்ளிவாயிலின் அடிக்கல் நாட்டும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நல்வாய்ப்பு கிடைத்திருந்தது. நான் அது முழுமையடைவதைக் கண்டு மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். தங்களது பள்ளிவாயில் நமது சமுதாயத்தின் நம்பிக்கை மற்றும் நட்புக்கான வழியாகும். சியோனின் போலீஸ் சீஃப் எரிக் சாஹிப் கூறுகிறார்கள், மிக நல்ல நிகழ்ச்சியாக இருந்தது. அனைத்து மக்கள் தரப்பிலிருந்தும் அன்பு மற்றும் கலப்பற்ற தன்மையை கண்டு மிகவும் நன்றாக இருந்தது. இந்த தூது செய்தி நீங்கள் யாராக இருந்தாலும் அதில் எந்த வித்தியாசமும் இல்லை. இதில் மிக முக்கியத்துவம் மிக்கதாக இருந்தது. ஒருவர் மற்றவரை கவனித்துக் கொள்பவராக இங்கு இருக்கின்றார்கள். எவ்வளவு சிறந்த மற்றும் அழகிய தூது செய்தியாகும். ஒரு விருந்தினர் ஜெனிஃபர் கூறுகிறார்கள், ஒருவேளை தங்களுடைய ஜமாஅத்தின் கோட்பாடுகளை பற்றி பேசுவோமே என்றால் அவை அனைத்தும் மேன்மை தாங்கியவையாகும். நீங்கள் சியோன் நகரில் பாதம் வைக்கும்போது பழைய கட்டிடத்தில் ஒரு மோட்டோ, எல்லோரிடத்திலும் அன்பு, எவரிடத்திலும் இல்லை வெறுப்பு என்ற தூது செய்தியை தென்படுகின்றது. மேலும் அதன் எதிரொலி உங்களுடனே இருக்கின்றது. இந்த ஒளி தங்களுடன் இருக்கின்றது. மேலும் இதுவே சியோன் நகரின் உண்மையான ஆன்மாவாகும். பிறகு மற்றொரு விருந்தினர் செர்ரி சாஹிப், இவர் சியோன் டவுன்ஷிப்பின் சூப்பர்வைசர் ஆவார், கூறுகிறார், நான் ஏற்பாட்டை குறித்து மிகவும் வியப்படைந்தேன். நான் தாங்கள் தங்களது இந்த நோக்கத்தில் வெற்றி பெற்றுள்ளீர்கள் என்பதனால் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். பிறகு மற்றொரு விருந்தினர் கூறுகிறார், நம்மிடையே தங்களை போன்றதொரு லட்சக்கணக்கான மக்களின் பிரதிநிதித்துவத்தை கொண்டுள்ள, மேலும் மக்களை ஒருவருக்கொருவர் ஒன்றிணைக்கின்ற வழிகாட்டி இருக்கின்றார் என்பதை அறிந்து மிகவும் நன்றாக இருக்கின்றது. நாம் அனைவரும் ஒன்றே ஆவோம், மேலும் எல்லா மதத்திற்கும் முக்கியத்துவம் உள்ளது என்ற தலைப்பில் தாங்கள் பேசுகிறீர்கள். இந்த புது செய்தி மிக சிறந்ததாகவும் தாக்கத்திற்குரியதாகவும் இருக்கின்றது. பெண் விருந்தினர் குளோரியா சாஹிபா கூறுகிறார்கள், சியோனின் வரலாறு மிகவும் தெரிந்து கொள்ள வேண்டியதாக இருந்தது. நான் இங்கு வசித்து வருகிறேன், ஆனாலும் இந்த இடத்துடன் தொடர்புடைய பல விஷயங்கள் எவ்வாறாக இருந்தனவென்றால் நான் அவற்றை அறிந்திருக்கவில்லை. பிறகு ஒரு விருந்தினர் கூறுகிறார், நான் இந்த நிகழ்ச்சியில் மிகவும் இன்பம் கண்டேன். மேலும் இந்த தூது செய்தி என்னை மிகவும் தாக்கத்திற்குள்ளாக்கியுள்ளது. நான் தங்களது மோட்டோ எல்லோரிடத்திலும் அன்பு, எவரிடத்திலும் இல்லை வெறுப்பு என்பது பற்றி அறிந்துள்ளேன். ஆனால் உங்களை கண்டு அதன் மீது இன்னும் நம்பிக்கை அதிகரித்துள்ளது. என்னை பல விஷயங்கள் கவர்ந்துள்ளன. மேலும் பிறகு கூறுகிறார், ஜமாஅத்தின் இமாம் திருக்குரான் மட்டுமே எப்படிப்பட்டதொரு வேதம் என்றால் அது அனைத்து மதங்களையும் பாதுகாக்கின்றது என்று கூறினார். நான் இந்த புதிய விஷயத்தை கற்றுள்ளேன். எனக்கு முன்பு இது பற்றி தெரியாது. பிறகு ஒரு இந்தியன் ப்ரொஃபஸர் ஷபானா ஷங்கர் சாஹிபா அவர்கள் என்னை சந்தித்தார்கள். ஸ்டேட் யூனிவர்சிட்டி ஆஃப் நியூயார்க்கின் ப்ரொஃபஸர் ஆவார்கள். அப்துல்சலாம் ரீசர்ச் சென்டர் இத்தாலியிலும் ரீசர்ச் செய்திருக்கிறார்கள். சில நாட்கள் இவர்கள் கானாவிலும் வசித்து வந்துள்ளார்கள். அவர்கள் தனது கருத்தை வெளிப்படுத்துகிறார்கள். தாங்கள் கானாவிலும் இருந்தீர்கள், ஆனால் தங்களது பணி உயிருடன் இருக்கின்றது. இதனை ஒரு விஷயத்தில் எங்கோ கூறினார்கள். ப்ரொஃபஸர் கூறினார்கள், ஆப்பிரிக்காவில் அஹ்மதியா கேர்ள்ஸ் ஸ்கூலில் கல்வி பயின்ற பல ப்ரொஃபஸர்களுடன் அவர்கள் பேசி உரையாற்றியுள்ளார்கள். இது பெண்களுக்கான மிகச் சிறந்த பள்ளிக்கூடமாகும். இவர் ஆப்பிரிக்காவில் ஜமாஅத்தின் கல்வி தொண்டுகள் மற்றும் வரலாற்றை மேம்படுத்த விரும்புகிறார். மேலும் மேற்கு ஆப்பிரிக்க அஹ்மதிகள் பற்றி ஒரு நூலை எழுத விரும்புகிறார்கள். ப்ரொஃபஸர் இவ்வாறு கூறினார்கள், உள்ளூர் மொழி மற்றும் மொழியாக்கம் செய்பவரிடமிருந்து பயன்பெற ஜமாஅத்தின் ஒத்துழைப்பு வேண்டும். எவ்வாறிருப்பினும் அவர்களுக்கு நான் எங்கெல்லாம் தங்களுக்கு உதவியும் தேவை இருக்கின்றதோ இன்ஷா அல்லாஹ் நாங்கள் உங்களுக்கு உதவுவோம் என்று கூறியுள்ளேன். மேலும் கானா மட்டுமின்றி மற்ற நாடுகளையும் தாங்கள் இணைத்து கொள்ள வேண்டும் என்று நான் கூறினேன்.
பிறகு டாலஸில் பைத்துல் இக்ராமின் பள்ளிவாயிலின் திறப்பு விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் 140 முஸ்லிம் அல்லாத மற்றும் ஜமாத் அல்லாத விருந்தினர்கள் கலந்து கொண்டார்கள். அவர்களில் அரசியல்வாதிகள், மருத்துவர்கள், பேராசிரியர்கள், ஆசிரியர்கள், வக்கீல்கள், பொறியாளர்கள், பாதுகாப்பு துறையினர்களின் பிரதிநிதிகள் மற்றும் பல்வேறு துறைகளுடன் தொடர்புடைய விருந்தினர்கள் கலந்து கொண்டார்கள். ஹெலன் நகரின் சிட்டி கவுன்சிலிங் உறுப்பினர் கால் பிளேமினிஷ் இவர்தான் நகரின் திறவுகோலை வழங்கினார். இவர் தனது உணர்ச்சிகளை வெளிப்படுத்தியவாறு கூறினார், இன்று மஸ்ஜித் பைத்துல் இக்ராமின் திறப்பு விழா வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது மிகவும் பெருமைக்குரிய விஷயமாகும். நான் மேயர் மற்றும் ஆலன் நகரின் அனைத்து சிட்டி கவுன்சில் சார்பாகவும் அஹ்மதிய ஜமாத்துக்கு இந்த மாபெரும் வெற்றியின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேயர் 2 நாட்கள் முன்னதாக என்னை சந்திக்க வருகை தந்தார்கள். பள்ளி வாயிலில் சந்தித்தார்கள். மேலும் தான் நாட்டிலிருந்து வெளியே செல்வதாகவும் எனவே வருகை தர முடியாது என்றும் தனது பிரதிநிதியை அனுப்ப வேண்டும் என்றும் தனது வருத்தத்தை கூறினார். நன்கு பழகுபவராக இருந்தார் அந்த மேயர் சாஹிப்பும். பிறகு அவர்களுடைய மேயருடைய பிரதிநிதி எழுதுகின்றார், நான் அஹ்மதிய ஜமாத்தின் இந்த தொண்டுகளை ஏற்றுக்கொள்கிறோம். அதில் ஏழைகளுக்கு உணவு விநியோகம் செய்தல், தேவையுடையவர்களுக்கு ஆடையினை ஒன்று திரட்டுதல், மேலும் பல மற்ற சந்தர்ப்பங்களில் இந்த பகுதியின் தேவையுடையவர்களுக்கு உதவி செய்வது ஆகியவை அடங்கும். பிறகு கூறுகிறார்கள், இந்த ஆலன் நகரின் நிர்பாகியம் யாதெனில் ஒரு அமைதியை விரும்பக்கூடிய மனிதநேய தொண்டாற்றும் உணர்வுகளை கொண்டிருக்கக்கூடிய சமுதாயம் இந்த நகரை தன்னுடையதாக்கி இருக்கின்றது. மேலும் இந்த நகரில் இந்த அழகிய பள்ளிவாயிலை கட்டியிருக்கின்றது. என்னுடைய விருப்பம் யாதெனில் இந்த பள்ளிவாயில் இந்த நகருக்கானதாக மட்டுமில்லாமல் மாறாக இந்த அனைத்து பகுதிகளுக்காகவும் ஒரு நம்பிக்கையின் கதிராக நிறுவ வேண்டும். ஆலன் நகரம் இதுவும் டாலஸ் நகருடன் முற்றிலும் ஒன்றிணைந்துள்ள நகரமாகும். தற்போது அநேகமாக அதன் அங்கமாகவே ஆகிவிட்டது. இறுதியில் அவர்கள் மேயர் மற்றும் ஆலன் நகரின் கவுன்சில் சார்பாக நகரத்தின் திறவுகோலையும் வழங்கினார்கள். ப்ரொஃபஸர் டாக்டர் ராபர்ட் ஹேண்ட் இவர் சதர்ன் மெத்தடிஸ்ட் யூனிவர்சிட்டி பெர்கின் ஸ்கூல் ஆஃப் தியாலஜியில் குளோபல் தியாலஜிக்கல் துறையின் டைரக்டர் ஆவார்கள். நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருந்தார்கள். கூறுகிறார்கள், அஹ்மதிய ஜமாத்திற்கு நன்றி செலுத்த விரும்புகிறேன். தாங்கள் மெத்தடிஸ்ட் யூனிவர்சிட்டியில் இருந்து என்னையும் என்னுடன் இருந்தவர்களையும் இன்றைய வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள அழைப்பு விடுத்துள்ளீர்கள். இது எங்களுக்கு மிகவும் பெருமைக்குரிய விஷயமாகும். மேலும் கூறுகிறார்கள், ஜமாத்தின் தலைவர் அஹ்மதிய ஜமாத்தின் இமாம் இந்த 2 சிறப்புகளை மேம்படுத்துவதற்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளார்கள். அவற்றில் முதலாவது மத சுதந்திரம் மற்றும் இரண்டாவது மதங்களுக்கிடையே பேச்சுவார்த்தை நடத்துதல். இந்த 2 சிறப்புகளுக்கும் தங்களுக்கிடையே ஆழமான தொடர்புண்டு. ஏனென்றால் மார்க்கங்களுக்குள் பரஸ்பர புரிதல் இல்லை என்றால், பரஸ்பர கண்ணியம் இல்லை என்றால் வேற்றுமையின் குரலுக்கு வலிமை கிடைக்கின்றது. மேலும் நான் இந்த விஷயத்தின் அடிப்படையில் கூறுகின்றேன், என்னுடைய பருவ வாழ்க்கையின் பாதி இது எப்படிப்பட்ட நாடுகளில் கழிந்தனவென்றால் அங்கு மார்க்கம் சிறுபான்மையாக இருந்தது. பிறகு கூறுகிறார்கள், வரலாற்று சாட்சியாகும் அஹ்மதியா ஜமாஅத்தை அநீதிக்கு இலக்காக ஆக்கியுள்ளார்கள். இதன் காரணத்தினால்தான் இந்த ஜமாஅத் மார்க்க சுதந்திர முயற்சிகளில் முதல் வரிசையில் இருக்கின்றது. மேலும் இந்த விஷயம் எப்போது வரை நாம் ஒருவர் மற்றவருடன் கண்ணியத்துடனும் திறந்த சிந்தனையுடனும் நடந்து கொள்ளவில்லையோ நாம் பிரிவினைகளை கட்டுப்படுத்த முடியாது. மேலும் மேலும் எதிர்மறை நடவடிக்கைகளை சமுதாயத்திலிருந்து முடிவுக்கு கொண்டு வர முடியாது. பிறகு ரிப்பப்ளிக்கன் காங்கிரஸ்மேன் ஹானரபிள் மைக்கேல் மீகாங் தனது கருத்துக்களை எடுத்துரைத்தார்கள். கூறுகிறார்கள், உலகில் 3 மார்க்கங்கள் யூதம், கிறிஸ்தவம் மற்றும் இஸ்லாம் இப்ராஹிம் அவர்களுடன் தனது வரலாற்றை இணைக்கின்றன. மேலும் பிறகு என்னிடம் அவர்கள் கூறினார்கள், தங்களுடைய கோட்பாடால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் தொடர்புடைய இந்த 3 மதங்களும் சாந்தியில் நிலை பெற்றிருக்க வேண்டும். இந்த விஷயத்தின் அனுபவம் அஹ்மதி ஜமாஅத்தை தவிர வேறு யாருக்கு அதிகமாக இருக்க முடியும்? பிறகு கூறினார்கள், எனக்கு ஜமாஅத்தின் இமாமுடன் ஹஸ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் மற்றும் ஜமாத்தே அஹ்மதியாவின் போதனை இஞ்சிலின் புதிய ஏற்பாடு பற்றி பேச சந்தர்ப்பம் கிடைத்தது. அவர்களுடன் பேச்சு நடந்து கொண்டிருந்தது. மேலும் இந்தியாவில் இயேசு என்ற இந்த நூலும் அவர்களிடம் இருந்தது. கூறுகிறார்கள், நான் பாதி புத்தகம் படித்துவிட்டேன், மேலும் படித்து கொண்டிருக்கின்றேன். மிகவும் ரசனை மிக்கதாகும்.
நான் மேலும் ஆராய்ச்சி செய்வேன். பல புதிய விஷயங்களை கூறுகிறார்கள், எனக்கு தெரிய வந்திருக்கின்றன. இந்த நூலிலிருந்து ஹசரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடர்பாக நன்கு படித்த மனிதராவார். மேலும் மார்க்கத்துடன் ஆர்வம் கொண்டிருக்கின்றவராவார். எவ்வாறு இருப்பினும் கூறுகிறார்கள், புதிய ஏற்பாடு மற்றும் இஞ்சில் பற்றி பேச சந்தர்ப்பம் கிடைத்தது. அதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. அஹ்மதிய ஜமாத்திடம் இருந்து சாந்தி, கருணையுள்ளம் மற்றும் நேசம் பற்றி பல விஷயங்கள் கற்றுக்கொள்ள முடியும். நான் கேத்தலிக்காக வளர்ந்தேன். நான் தற்போது அமெரிக்கா காங்கிரஸில் அஹ்மதியா கோக்ஸின் சேர்மன் ஆவேன். இவர்கள் நமது ஜமாத் சார்பாக பேசக்கூடிய, குரலை எழுப்பக்கூடிய மக்கள் ஆவார்கள். இந்த கமிட்டியின் சேர்மன் இவராவார். குறிப்பாக உலகம் முழுவதிலும் கூறுகிறார்கள், குறிப்பாக உலகத்தில் சமுதாயத்தை பரப்ப மற்றும் சமுதாயங்களுக்கு இடையே ஒற்றுமையை உருவாக்க, வன்முறையற்ற தீவிரவாதத்தை முறியடிக்கும், வறுமையை முடிவுக்கு கொண்டு வர, உலக பொருளாதார சமத்துவம், மனித உரிமைகளுக்கான, மேலும் உலக மத சுதந்திரத்திற்கான தங்களது முயற்சிகளை பாராட்டுகின்றோம். பிறகு கூறுகிறார்கள், பல்வேறு அஹ்மதி முஸ்லிம்களை இலக்காக்கி கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தொடரும் அநீதியின் கதைகளுக்கு பிறகும் இமாமே ஜமாத் மற்றவர்களுடன் பழிவாங்கும் கடின நடவடிக்கைகளை செய்வதிலிருந்தும் தடுத்துள்ளார்கள். இது ஒரு மாபெரும் செயலாகும். பிறகு கூறினார்கள், இமாமே ஜமாத் அவர்கள் அடிக்கடி உலக தலைவர்களுக்கு உண்மையான மற்றும் முழுவதுமான அமைதிக்காக நீதியை நிலைநாட்டுவது அவசியமாகும் என்று புரிய வைத்துள்ளார்கள். அநீதி இழைக்கப்பட்ட சமுதாயங்களின் உரிமைகளுக்காக குரலை எழுப்பியுள்ளீர்கள். இவ்வாறாக தனது கருத்துக்களின் வெளிப்பாட்டை எடுத்துரைத்தார்கள். அவர்கள் மிக நீண்ட வெளிப்பாடாக அது இருக்கின்றது. ஒரு விருந்தினர் டாம் பெர்ரி கூறுகிறார்கள், நான் ஜமாத்தின் இமாமுக்கு நன்றி செலுத்த விரும்புகிறேன். அவர்களது தூது செய்தி, விருந்து உபசரிப்பு, பரஸ்பர ஒற்றுமை, இவை அனைத்தும் மிகவும் நன்றாக இருந்தது. சந்தேகமின்றி இது ஒரு அருளாகும். தொழுகைகள் அல்லது மதத்தை தவிர ஒருவர் மற்றவரது நன்மைகளுக்காக அதிகம் பணிபுரிய வேண்டும். வாழ்க்கையை மதிக்க வேண்டும். வாழ்க்கையுடன் நேசம் வேண்டும். மனிதர்களுக்கு கண்ணியம் அளிக்க வேண்டும். மனிதர்களுடன் நேசம் வேண்டும். இப்படிப்பட்ட சமூகத்தில் எந்த ஒரு மனிதருக்கும் கூலி கொடுக்க வேண்டியதில்லை என்பதை இது வெளிப்படுத்துகின்றது. அனைவரும் ஒன்றிணைந்து பணியாற்ற வேண்டும். இதுவே ஹலிஃபாவின் தூது செய்தியாகும். தினசரி தூங்குவதற்கு முன்பு, மேலும் காலையில் எழுவதற்கு பிறகு இதனை மீண்டும் மீண்டும் உச்சரிக்க வேண்டும். மேலும் இதே தூது செய்தியை பரப்ப வேண்டும். இதே தூது செய்தியை நமது பிள்ளைகளுக்கும் புரிய வைக்க வேண்டும். ஏனென்றால் நாம் இல்லாதபோது அவர்கள் இந்த தூது செய்தியை தொடர முடியும். நான் தங்களுக்கு மீண்டும் நன்றி செலுத்திக் கொள்கிறேன். பிறகு ஒரு முஸ்லிம் விருந்தினர் இருந்தார். சுல்தான் சௌத்ரி சாஹிப் கூறுகிறார், இமாமே ஜமாத் அவர்கள் அனைத்து உலகங்களுக்கும் அமைதியின் தூது செய்தியை வழங்கினார்கள். இது என்னை பொறுத்தவரை ஒரு சிறந்த தூது செய்தியாகும். இது மிக அவசியமானதாக நான் கருதுகின்றேன். முஸ்லிம்களுக்கு எதிரான இந்த அச்சத்தை களைய வேண்டும். அவர்கள் இங்கு இதனை பிடித்து கொள்வார்கள். அவர்கள் தெளிவாக கூறுகிறார்கள், முஸ்லிம்களை முடித்துவிட யாரும் சூழ்ச்சி செய்யவில்லை, எவரும் முயற்சி செய்யவில்லை. எனவே முஸ்லிம்கள் எவ்வித போர் திட்டத்தையும் வகுக்க வேண்டியதில்லை. நார்த் சர்ச் பிரஸ் ஃபெடரைனிலிருந்து ஒரு விருந்தினர் வந்தார். டியூட்லி மேக்கார்ட் சாஹிபா வந்திருந்தார்கள். பெண்மணி ஆவார்கள். கூறுகிறார்கள், ஹலீஃபாவை கண்டு அவர்களது விஷயத்தை கேட்டு மிகவும் நிம்மதி கிடைத்தது. உலக அமைதிக்காக இவ்வாறு முயற்சி செய்தவாறு எவரையும் காணவில்லை. மிகச் சிறந்த உணர்வாகும். ஒருவேளை மக்கள் தங்களுடைய சுயநலத்தை அண்டை அயலார் மீது ஆதிக்கம் செலுத்துவதற்கு, அல்லது வேறு பகுதியை கைப்பற்றுவதற்கு, அல்லது எவர் மீதும் அநீதி இழைக்கும் அஜெண்டாவுக்கு பதிலாக இந்த தூது செய்தியை கேட்டால் உலகில் அமைதி ஏற்பட முடியும். நாம் சமாதானத்தை வலியுறுத்தும் இன்னும் சொற்பொழிவுகளை கேட்டால் நன்றாக இருக்கும். மேலும் மக்கள் அவர்கள் எப்போதும் சமாதானத்தை பின்பற்றி நடக்க வேண்டும், பணிகள் செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதை நினைவூட்டி கொண்டே இருக்க வேண்டும். கோலன் கவுண்டி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டிலிருந்தும் ஒரு மனிதர் லேராய் சாஹிப் கலந்து கொண்டிருந்தார். கூறுகிறார், இந்த நிகழ்ச்சி அழகானதாக இருந்தது. இதிலிருந்து நான் பல விஷயங்களை கற்றுக்கொண்டேன். அஹ்மதியா முஸ்லிம் கம்யூனிட்டி உண்மையிலேயே மிகச்சிறந்த பணிகளை செய்து வருகிறது. பிறகு ஒரு முஸ்லிம் விருந்தினர் டாக்டர் ஹலீமுர் ரஹ்மான் சாஹிப் இருந்தார்கள். கூறுகிறார்கள், இது முற்றிலும் நம்ப முடியாத விஷயமாக இருக்கின்றது.
எனக்கு நிகழ்ச்சி ஏற்பாடுகள், விருந்து உபசரிப்பு பந்தல் ஆகியவை பிடித்திருந்தன. கூறுகிறார்கள், நான் இந்த மக்கள் எனக்கு வழங்கிய இந்த கண்ணியத்திற்கு தகுதியானவன் அல்லன். இந்த அனைத்து சூழ்நிலையையும் கண்டு தங்களது கண்ணியத்தை கண்டு எனது கண்கள் ஈரமாகிவிட்டன. எனக்கு மிகச்சிறந்த மனிதர்களுக்கிடையே நேரத்தை கழிக்கும் சந்தர்ப்பம் கிடைத்தது. இஸ்லாத்தின் உண்மையான போதனைகளின்படி அமல் செய்கின்ற உண்மையான மனிதர்கள் இங்கு அமர்ந்திருக்கிறார்கள். இவர்கள் கூறுகின்றார்கள், பாகிஸ்தானுக்கு சென்றால் மௌலவிகள் வாழ விடுவதில்லை. ஏபேக் கிர்கின்டல் என்ற ஒரு விருந்தினர் கூறுகின்றார், நான் எப்படிப்பட்டதொரு மார்க்க ஜமாஅத்தை கண்டேன் என்றால் அவர்களது இறை வணக்கத்தின் வழிமுறை நம்மை விட வேறுபட்டதாக இருக்கின்றது. ஆனால் நமது அந்தஸ்து ஒன்றாகவே இருக்கின்றது. என்னை பொறுத்தவரை இது ஒரு மிகச்சிறந்த அனுபவமாகும். இது எனக்கு பெருமைக்குரிய விஷயமாகும். நான் மார்க்க வழிகாட்டியாகிய இமாமே ஜமாத் அவர்களை இப்படிப்பட்ட விஷயம் தொடர்பாக பேசியவாறு கண்டு கொண்டிருந்தேன். அனைத்து சமுதாயங்களும் தன்னுடன் இணைத்து கொள்ள வேண்டும். பிறகு கூறினார்கள், இங்கு வந்து எனக்கு இறை இருப்பின் உணர்வு ஏற்படுகின்றது. கொள்கை கோட்பாடுகள் தவிர எங்கு தங்களுக்குள் இறை இருப்பின் உணர்வு ஏற்படுகின்றதோ அங்கு தங்களுக்கு அமைதியும் நிம்மதியும் கிடைக்கின்றது. அது இன்று இங்கு அனைத்து மக்களுக்கு எவ்வித மத சமய பாகுபாடின்றி கிடைத்திருக்கின்றது. மேலும் இதுவே அனைத்து சமுதாயங்களுக்கும் தேவையானதாகும். பிறகு ஒரு பெண் கூறுகிறாள், விக்டோரியா சாயிபா, எனக்கு இங்கு மிகவும் சிறப்பானதாக தோன்றிய விஷயம் யாதெனில் அது இமாமே ஜமாஅத்தின் சொற்பொழிவாகும். எவ்வாறு மார்க்க வேறுபாடுகள் மற்றும் பல்வேறு கருத்துக்கள் இருந்தாலும் நாம் அனைவரும் ஒருவருக்கொருவர் ஒன்றிணைந்துள்ளோம். என்னை பொறுத்தவரை இது எப்படிப்பட்ட ஒரு விஷயம் என்றால் இன்றைய நாட்களில் மார்க்கங்களின் உரையாடல்களில் மறைந்து போன விஷயமாக தென்படுகின்றது. மேலும் ஒருவரை இவ்வளவு நுணுக்கத்துடனும் மதிநுட்பத்துடனும் இது தொடர்பாக பேசியவாறு பார்ப்பது மிக மகிழ்ச்சி உணர்வை ஏற்படுத்தியுள்ளது. தத்தமது மத கொள்கைகளில் முரண்பாடுகள் இருந்தும் அனைத்து மனிதர்களும் ஒருவர் மற்றவருடன் ஒன்றிணைந்துள்ளார்கள். மேலும் நாம் இவ்வாறு பரஸ்பரம் அமைதியுடனும் ஒருவர் மற்றவர்களுடைய உணர்வுகளை மதித்தவாறும் வாழ வேண்டும். பிறகு ஒரு பெண் விருந்தினர் மேரி மேக் டால்மெட் கூறுகிறார்கள், இவர்கள் அங்கு டாலஸ் மஸ்ஜிதுக்கு அருகில் அங்கு வசிப்பவராவார்கள். அவர்களது மிகப்பெரிய நிலம் இருக்கின்றது. அவர்கள் பார்க்கிங்குக்காக இடத்தையும் வழங்கியிருந்தார்கள். கூறுகிறார்கள், இந்த நிகழ்ச்சிக்காக எனக்கு எந்த அளவுக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டதோ இதற்கு முன்பு ஒருபோதும் நிலத்தை வழங்கியதற்காக இவ்வளவு மகிழ்ச்சி ஏற்படவில்லை. மிகவும் தூய உள்ளம் படைத்த உயரிய நற்பண்புகளை கொண்ட பெண்மணி ஆவார்கள். அவர்கள் தனது இடத்தை வழங்கினார்கள், மாறாக தூய்மைப்படுத்தி சரி செய்து லெவல் செய்து வழங்கினார்கள். பிறகு மற்றொரு பெண்மணி பியூர்லி மேக்கார்டு கூறுகிறார்கள், எனக்கு எப்போதும் உலக மார்க்க வழிகாட்டிகளின் பேச்சுக்களை கேட்பது மிக பிடிக்கும். அவர்கள் மக்களுக்கு தொடர்ந்து அமைதியின் தேவை, பரஸ்பர முரண்பாட்டை களைதல் மற்றும் நேசத்தின் பக்கம் அழைத்து கொண்டே இருப்பார்கள். எப்போதும் இப்படிப்பட்ட தூது செய்தியை கேட்டு சந்தோஷம் ஏற்படுகின்றது. எனக்கு தனிப்பட்ட முறையில் இந்த ஜமாஅத்துடன் எவ்வித அச்சமும் இல்லை. மேலும் மற்றவர்களது அச்சத்திற்கான காரணமும் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் இந்த ஜமாஅத் மிகவும் நேசம் கொள்ளக்கூடிய, உணர்வுகளை மதிக்கக்கூடிய, எப்போதும் பொதுநல தொண்டுகளை செய்யக்கூடிய ஜமாஅத் ஆகும். ஒருவேளை ஏதேனும் அச்சம் இருந்தால் அப்போது இந்த ஜமாஅத்தின் பொதுநல தொண்டுகள் மற்றும் வெற்றி பணிகளை கண்டு உடனடியாக அது கலைந்து விடுகின்றது. பிறகு ஜோஷ்வா என்ற பெயரை கொண்ட ஒரு விருந்தினர் கூறுகின்றார், இன்று இந்த ஆரம்ப நிகழ்வில் எனக்கும் மற்ற சீனியர் பாதிரிமார்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ளேன். மக்களுடன் பேசுவதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. நான் இங்கு எவ்வாறு மதிநுட்பத்துடன் அமைதி, ஒற்றுமை மற்றும் நீதியை பற்றி பேசப்படுகின்றது என்பதை பற்றி ஆமோதிக்கின்றேன். பல்வேறு சமுதாயங்கள், நாகரிகங்களை சார்ந்த மக்களும் இருக்கின்றார்கள் என்ற உணர்வும் ஏற்படுகின்றது. ஆனால் அவர்களும் நமது வாழ்க்கைகளில் இறைவனது இருப்பு மற்றும் மனிதர்களுடனான நேசம் பற்றி பேசுகிறார்கள். மேலும் நமது செயல்கள் ஒருவர் மற்றவர் மீதும் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது என்பதால் இவ்வாறு ஒன்றிணைந்து அமர்வது, உணவு உண்பது மற்றும் பேசுவது அவசியமாகும். நான் எனது மனைவியிடம் இங்கு விருந்து உபசரிப்பு பற்றி அது மிக சிறப்பாக இருந்தது என்று கூறினேன். இங்கு வந்து சேர்ந்ததும் எல்லா விஷயங்களும் ஒழுங்குமுறையுடன் இருப்பதாக தென்பட்டது. அதே போன்று ஒரு சிறிய மஸ்ஜித் புதிய இடம் வாங்கப்பட்டுள்ளது. அது 3.5 ஏக்கர் நிலமாகும். பில்டிங்கும் மிக பெரியதாகும் அதில். ஆனால் மஸ்ஜித் இல்லை, மாறாக கட்டிடம் அங்கு வாங்கப்பட்டிருந்தது. ஃபோர்ட் வர்த்
ஒரு இடம் 50-60 மைல் தொலைவில், வேலஸிலிருந்து 50-55 மைல் தொலைவில் உள்ளது. அங்கும் சென்றிருந்தோம். இடமோ 5½ ஏக்கர் ஆகும், 3½ ஏக்கர் அல்ல. மேலும் 13,000 சதுர அடி கொண்ட ஒரு கட்டிடமும் அங்கு இருக்கின்றது. மல்டி பர்பஸ் ஹால் ஆகும். அலுவலகங்கள் இருக்கின்றன, லோபேஸ் உள்ளன. எவ்வாறிருப்பினும் இங்கு பள்ளிவாயிலின் வடிவத்தை கொண்டு வருவதற்காக ஒரு கும்பமும் 2 மினாராக்களும் கட்டுவதற்கான நிகழ்ச்சி ஏற்பாட்டு இருக்கின்றது. இது நல்ல இடமாகும். அங்கும் ஜமாத்தான தொழுகைகள் நடைபெறுகின்றன. நல்ல இடமாகும். எனக்கும் அங்கு மக்ரிப் மற்றும் இஷா தொழுகைகளுக்கான சந்தர்ப்பம் கிடைத்தது. ஒரு விருந்தினர் ஆபக் அர்கஸ் சாஹிப் ஃபோர்ட் வொர்த்தில் வசிக்கின்றார். டேலஸ் பள்ளிவாயிலின் திறப்பு விழாவிலும் கலந்து கொண்டிருந்தார். கூறுகிறார், இமாமே ஜமாஅத் இறைவனின் விருப்பத்தின் அடிப்படையில் ஒருவர் மற்றவருடன் இணைந்து பணியாற்றும் தூது செய்தியை மிகச் சிறந்த முறையில் வழங்கியுள்ளார்கள். அமைதி மற்றும் நியூக்ளியர் போரிலிருந்து பாதுகாப்பிற்கான தூது செய்தி எங்களுக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றது. அவர்களது தூது செய்தியான இந்த போரில் யாரெல்லாம் பங்கு பெறுகிறார்களோ அவர்கள் அழிவில் விழுந்து விடுவார்கள் என்பது மிக அருமையாக இருந்தது. பிறகு ஃபோர்ட் வொர்த்திலிருந்தே ஃபர்ஸ்ட் யுனைடெட் மெத்தடிஸ்ட் சர்ச்சின் உறுப்பினரும் அங்கு வருகை தந்திருந்தார். டேலஸிலேயே அது இருக்கின்றது. கூறுகிறார்கள், தூது செய்தி மிகவும் அருமையாக இருந்தது. ஒவ்வொருவரும் ஹலீஃபாவின் இந்த தெளிவான தூது செய்தியை அவசியம் கேட்க வேண்டும். உரை நிகழ்த்தும் விதமும் அருமையாக இருந்தது. சொற்பொழிவை கேட்டு ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகின்றது. நான் அவர்களது பேச்சை மீண்டும் கேட்ட பிறகு ஹைஸ்கூல் மினிஸ்ட்ரியின் ஒரு டீச்சர் கூறுகிறார்கள், ஹலீஃபாவின் 2 விஷயங்கள் குறிப்பாக என் மீது மிகவும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. அதில் ஒன்று, அவர்கள் சமூகத்திற்குள் இஸ்லாம் பற்றி உண்மையிலேயே இடஒதுக்கீடு உள்ளது என்ற விஷயத்தை ஒப்புக்கொண்டார்கள். மேலும் ஒரு ஆசிரியையாக நான் இந்த விஷயங்களை எனது மாணவர்களிடம் பல முறை கண்டு வருகின்றேன். 2வது விஷயம் நான் ஒப்புக்கொண்டது, அது காலத்தின் ஹலீஃபாவின் நியூக்ளியர் ஆயுதங்களை பயன்படுத்துவது தொடர்பான எச்சரிக்கையாக இருந்தது. இன்றைய நாட்களின் சூழ்நிலையில் இவ்விதமான மதிநுட்பமிக்க தூது செய்தியை கேட்டு மிகவும் நன்றாக இருந்தது. ஆக இவைதான் சில மக்களுடைய தாக்கங்கள். தற்போது வேறு சில தகவல்கள் மற்றும் இது தொடர்பான விஷயங்கள் உள்ளன, அவற்றையும் எடுத்துரைக்கின்றேன். இங்கு சியோன் மஸ்ஜிதிலேயே நீங்கள் பார்த்திருப்பீர்கள். எம்டிஏவிலும் ஒரு கண்காட்சி வைக்கப்பட்டிருந்தது டூயியின் முபாஹலா தொடர்பாக. அது செய்தித்தாள்களிலும் வெளியிடப்பட்டிருந்தது. செய்தித்தாள்களின் துண்டுகளும் அங்கிருந்தன. ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அல்-இஸ்லாம் அவர்கள் மஜ்முஆ இஷ்திஹாராத்தின் 3ஆம் பாகத்தில் 32 செய்தித்தாள்களின் பெயர்களை எழுதியுள்ளார்கள். மேலும் அத்துடன் இந்த செய்தித்தாள்கள் நம் வரை எட்டியுள்ளவை என்றும் எழுதியிருந்தார்கள். இந்த பெரும்பான்மையின் மூலமாக நூற்றுக்கணக்கான செய்தித்தாள்களில் இந்த குறிப்பு இடம்பெற்றுள்ளது என்பது தெரிய வருகின்றது. எனவே அமெரிக்காவின் ஜமாத் இது தொடர்பாக மேலும் ஆராய்ச்சி செய்தது, மேலும் செய்தித்தாள்களை தேடியது. ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அல்-இஸ்லாம் அவர்கள் கூறிய இந்த 32 செய்தித்தாள்களை தவிர 128 செய்தித்தாள்கள் டூயிக்கு வழங்கப்பட்ட முபாஹலாவின் சேலஞ்ச் தொடர்பானதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. இது கிடைத்தது. இவ்வாறாக இந்த செய்தித்தாள்களின் மொத்த எண்ணிக்கை 160ஆக எட்டியது. அந்த காலத்தில் ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது காலகட்டத்தில் 160 அமெரிக்க செய்தித்தாள்கள் இந்த விஷயங்களை வழங்கியுள்ளன. இந்த அனைத்து செய்தித்தாள்களும் டிஜிட்டல் வடிவில் ஃபத்ஹே அசீம் பள்ளிவாயிலுடன் அமைக்கப்பட்டிருக்கின்றன. கண்காட்சியில் வைக்கப்பட்டிருக்கின்ற மக்கள் அதனை வந்து கண்டார்கள். பிறகு சியோன் மஸ்ஜிதின் துவக்க விழாவிலும் உலகம் முழுவதிலும் செய்திகள் வழங்கப்பட்டது. அமெரிக்கன் நியூஸ் ஏஜென்சி அசோசியேட்டட் பிரஸ் எனது சியோன் சுற்றுப்பயணம் பற்றி மற்றும் ஃபத்ஹே அசீம் பள்ளிவாயிலின் துவக்க விழா பற்றி கட்டுரைகளை வெளியிட்டுள்ளது. அதன் தலைப்பு 2 Prophets Century Old Prayer இன்ஸ்பயர் சியோன் மாஸ்க், அதாவது சியோன் மஸ்ஜிதின் அடிக்கல் 2 நபிமார்களுக்கு இடையே ஒரு 100 ஆண்டு பழமையான முபாஹலா என்பதாகும். இந்த மீடியா அவுட்லெட்ஸின் வெப்சைட்டின் அடிப்படையில் ஏறக்குறைய பாதி பேர் அதன் வாசகர்கள் ஆவார்கள். இந்த கட்டுரை ஒட்டுமொத்தமாக உலகின் 13 நாடுகளின் 412 அவுட்லெட்ஸ் மற்றும் செய்தித்தாள்களில் வெளிவந்துள்ளன. வாஷிங்டன் போஸ்ட், ஏபிசி நியூஸ், டொரண்டோ ஸ்டார், தி ஹில் மற்றும் பல இதர பிரசித்தி பெற்ற செய்தித்தாள்களும் அடங்கும். இந்த கட்டுரையும் இந்த அசோசியேட்டட் பிரஸின் டாப் 10 கட்டுரைகளில் ஒன்றாக இருந்தது. சியோனில் 115 வருடங்கள் முன்பு
அந்த கட்டுரையில் இவ்வாறு கூறப்பட்டுள்ளது: சியோனில் 115 வருடங்கள் முன்பு ஒரு தூய அற்புதம் நிகழ்ந்தது. உலகம் முழுவதிலும் உள்ள லட்சக்கணக்கான அஹ்மதி முஸ்லிம்கள் இதன் மீது நம்பிக்கை கொண்டுள்ளனர். அஹ்மதிகள் சிகாகோவிலிருந்து 40 மைல் தூரத்தில் மிஷிகன் ஏரியின் கரையில் அமைந்துள்ள இந்த சிறிய நகரத்துக்கு ஒரு குறிப்பிட்ட முக்கியத்துவத்தை வழங்குகின்றனர். இந்த நகருடனான அஹ்மதிய ஜமாஅத்தின் ஈடுபாடு ஒரு நூற்றாண்டுக்கும் மேலாக ஒரு முபாஹலா மற்றும் ஒரு முன்னறிவிப்புடன் ஆரம்பமானது. 1900 ஆண்டில் ஒரு கிறிஸ்தவ இறையாட்சியின் நகரமாக அலெக்சாண்டர் டூயி இந்த சியோன் நகருக்கு அடிக்கல் நாட்டினார். அவர் ஒரு ஏஞ்சலிஸ்ட் மற்றும் ஆரம்ப பென்டகோஸ்டல் மதபோதகராக இருந்தார். அஹ்மதிகளின் கொள்கை யாதெனில், அவர்களது தோற்றுனர் ஹசரத் மிர்சா குலாம் அஹமது சாஹிப் அவர்கள் டூயியின் இஸ்லாத்துக்கு எதிரான வன் சொற்கள் மற்றும் தாக்குதலுக்கு பதிலடியாக கொடுத்து இஸ்லாத்தை காத்தார்கள். மேலும் அவரை துஆக்களின் ஆயுதத்தை பயன்படுத்தி ஆன்மீக போரில் தோல்வியடைய செய்தார்கள். ஏறக்குறைய சியோனில் வசிக்கின்ற தற்போதைய அனைத்து மக்களுக்கும் இந்த பழைய காலத்தின் புனித போரை பற்றி எந்த ஞானமும் இல்லை. ஆனால் அஹ்மதிகளுக்கு இது புனித போராக இருந்தது. அது சியோன் நகருடன் ஒரு நிரந்தர தொடர்பை நிலைநாட்டியுள்ளது. மேலும் உலகம் முழுவதிலும் உள்ள ஆயிரக்கணக்கான அஹ்மதி முஸ்லிம்கள் இந்த நூற்றாண்டின் பழைய அற்புதங்களை நினைவு கூறுவதற்காக, மேலும் சியோன் நகரின் வரலாறு மற்றும் அவர்களது கொள்கைகளின் ஒரு முக்கிய மைல்கல்லாக விளங்குகின்ற இந்த நகரின் முதல் அஹ்மதிய மஸ்ஜிதின் துவக்க விழாவை கொண்டாடுவதற்காக இந்நகரில் ஒன்று கூடியுள்ளார்கள். பிறகு அதில் இந்த கட்டுரையில் மேலும் கூறுகிறார்கள், டூயி தொடர்பாக அவனது பழைய வரலாற்றை அதிகமாக எடுத்துரைத்துள்ளார்கள். பிறகு அந்த செய்தித்தாள் கூறுகிறது, அவர்களது தோற்றுனர் 1835 ஆண்டு பிறந்தார். அவர் சீர்திருத்தவாதியாக இருந்தார். அவரை பற்றிய நற்செய்தியை இஸ்லாத்தின் தோற்றுனர் வழங்கியிருந்தார். அவர்களது கொள்கை யாதெனில், மிர்சா குலாம் அஹமது அவர்கள் ஹசரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மறு வருகை ஆவார்கள். இது தவிர கனடாவில் சியோன் சுற்றுப்பயணம் மற்றும் ஃபத்ஹே அசீம் பள்ளிவாயிலின் திறப்பு விழாவின் அதிக கவரேஜ் செய்யப்பட்டது பெரிய அளவில் நடைபெற்றது. கனடாவில் அல்லாஹ்வின் அருளால் 9 பெரிய செய்தித்தாள்களிலும் 6 ஆன்லைன் பப்ளிகேஷன், ஒரு ரேடியோ ஸ்டேஷன் வாயிலாக சியோன் சுற்றுப்பயணத்தின் கவரேஜ் நடைபெற்றுள்ளது. கனடாவில் 8,57,000 மக்கள் வரை தூது செய்தி சென்றடைந்தது. அமெரிக்கா, கனடா தவிர யூகே, யூனான், சிராலியோன், தாய்வான், இந்தியா, ஹாங்காங், பெரு, பிலிப்பைன்ஸ், சவுத் ஆப்பிரிக்கா, தன்சானியா, வியட்நாம் ஆகியவற்றின் ஆன்லைன் செய்தித்தாள்களிலும் கவரேஜ் வழங்கப்பட்டுள்ளது. அமெரிக்கன் நியூஸ் ஏஜென்சியில் அசோசியேட்டட் பிரஸின் ஆதாரத்தை எடுத்துரைத்தவாறு இந்த ஆர்டிக்கல் அமெரிக்காவில் 200 பத்திரிகைகளில் அச்சிடப்பட்டுள்ளன. மேலும் 170 ஆன்லைன் செய்தித்தாள்களிலும் வெளியிடப்பட்டுள்ளன. இது தவிர MTA ஆப்பிரிக்காவின் மூலமாகவும் இந்த நிகழ்ச்சியின் லைவ் கவரேஜ் வழங்கப்பட்டுள்ளது. சியோன் மற்றும் டல்லஸில் சொற்பொழிவுகளின் போது அந்த சொற்பொழிவுகளை கேம்பியா நேஷனல் டிவி, சிராலியோன் நேஷனல் டிவி, செனிகல் நேஷனல் டிவியில் நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்பட்டுள்ளது. இதனை லட்சக்கணக்கான மக்கள் பார்த்துள்ளார்கள். சியோனில் ஃபத்ஹே அசீம் பள்ளிவாயிலின் நிகழ்ச்சிக்கு அரை மணி நேரம் முன்பு கூறுகிறார்கள், நமது ஸ்டுடியோவில் நேரடி ஒளிபரப்புகள் ஆரம்பமாயின. அவற்றின் மூலமாக உள்ளூர் மொழிகளில் அலெக்சாண்டர் டூயி தொடர்பாக ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது முன்னறிவிப்பின் பின்னணி எடுத்துரைக்கப்பட்டது. ஆப்பிரிக்கா முழுவதிலும் நியூஸ் ரிப்போர்ட் மூலமாகவும், டிவி, ரேடியோ மற்றும் செய்தித்தாள்களின் கவரேஜுகள் மூலமாகவும் கிடைத்தன. யுகாண்டாவில் 5 சேனல்கள் மற்றும் கானா, நைஜீரியா, லைப்ரியா, சிரோலியோன், ரோண்டா ஆகிய நாடுகளின் டிவி சேனல்களிலும் இந்த செய்திகளின் ரிப்போர்ட்கள் வெளியாகியுள்ளன. சிராலியோனின் அமீர் சாஹிப் அவர்கள் எழுதுகிறார்கள், 20 வருடங்கள் பழைய அவரது நண்பர் ஒருவர் இருந்தார். அவர் UK ஆண்டு மாநாடு சந்தர்ப்பத்தில் பையத் செய்திருந்தார். இவ்வருடம் சியோனின் நிகழ்ச்சியை கண்டபோது அவர் கூறினார், நான் பையத் செய்த தினத்தன்று இரவு மிகவும் கவலை ஏற்பட்டது. பையத் செய்வதில் எனக்கு இவ்வளவு தாமதம் ஏன் ஏற்பட்டது என்று சிந்தித்தேன். ஆனால் நான் உண்மை கூறுவதாயின் சியோன் மஸ்ஜிதின் நிகழ்ச்சியை நான் கண்ட தினத்தில் தனக்குள்ளே கூறிக்கொண்டேன், ஒருவேளை அமீர் சாஹிப் அலெக்சாண்டர் டூயி தொடர்பான சம்பவத்தை எனக்கு முன்னரே கூறியிருந்தால் அநேகமாக எனது பையத் 20 வருடங்கள் முன்பே நிகழ்ந்திருக்கும்.
சியோனின் இந்த முன்னறிவிப்பால் ஈர்க்கப்பட்ட அளவுக்கு நான் ஒருபோதும் எந்த ஒரு மார்க்க சம்பவங்களுக்கும் இந்த அளவுக்கு ஈர்க்கப்படவில்லை. நான் இக்காலகட்டத்தில் மிகப்பெரிய சவாலை கண்டேன். மேலும் மிகப்பெரிய விஷயம் யாதெனில், இந்த சம்பவம் நமது காலகட்டத்தில் மேற்கத்திய மீடியாக்களின் முழுமையான ஆராய்ச்சியின் அடிப்படையில் ஹஸ்ரத் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எதிர்காலம் பற்றி அவர்கள் இறைவன் எங்கு தீர்ப்பு வழங்குகிறானோ அங்கு இருந்ததைப் போன்றே முன்னறிவிப்பு செய்திருக்கிறார்கள் என்று கூறினார். பிறகு கூறுகிறார்கள், என்னை பொறுத்தவரையில் நான் அஹ்மதி அல்லாத மக்களுக்கு தப்லீக் செய்யும்போது நாம் சியோன் நகரின் முன்னறிவிப்பை நிச்சயமாக எடுத்துரைக்க வேண்டும். ஏனென்றால் இது ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய முன்னறிவிப்பாகும் மற்றும் ஆதாரமாகும். நான் பையத் செய்த அன்று இரவு அநேகமாக நான் சரியான தீர்மானமே எடுத்துள்ளேன் என்று தோன்றியது. ஆனால் சியோன் முன்னறிவிப்புக்கு பிறகு நான் நிம்மதி பெருமூச்சு விட்டேன். மேலும் எனது 20 ஆண்டுகால உண்மையின் தேடல் வீணாகவில்லை என்று முழுமையாக நம்பிக்கை ஏற்பட்டது. நான் நிச்சயமாக சரியான முடிவை எடுத்துள்ளேன் என்று கூறினார். இது தவிர பிறகு அங்கிருந்த வேறு சில ஆக்டிவிஸ்ட் அவர்களில் வாஷிங்டனின் மேரிலாண்ட் மஸ்ஜிதில் கானா சிரோலியோனில் இருந்து வருகை தந்த பயணிகளிடமும் பேசினார்கள். அவர்களது நாட்டின் நிலைமையை பற்றியும் பேசினார்கள். நல்ல முறையில் சந்திப்பு அவர்களுடன் நடைபெற்றது. பிறகு புதிய அஹ்மதிகளிடத்திலும் மீட்டிங் நடைபெற்றது. சுமார் 45 புதிய அஹ்மதிகள் அங்கு வருகை தந்திருந்தார்கள். பழைய அமெரிக்கன் அஹ்மதிகளையும் தேடுவதற்காக நான் கூறியிருந்தேன். அவர்களிலும் ஓரிருவரை அவர்கள் தேடினார்கள். மேலும் புதிதாக பையத் செய்தவர்களுக்கு அங்கு எதிர்ப்பும் ஏற்பட்டது. ஆனால் நிலை பெற்றிருக்கிறார்கள். ஒரு புதிய அஹ்மதி கூறினார்கள், அவர்களது குடும்பத்திற்கு தெரிய வந்ததும் அவர்கள் மிகவும் எதிர்த்தார்கள். அதற்கு பிறகு அவரை விட்டுவிட்டு சென்று விட்டார்கள். பிறகு பங்களாதேஷின் ஒரு அஹ்மதி இருக்கின்றார். அவர் கூறினார், எனக்கு முரப்பி சாஹிப் அவர்கள் நிறைய நேரம் எடுத்து புரிய வைத்தார்கள், மிகவும் பொறுமையுடனும். மேலும் தற்போது எனக்கு புரிந்துவிட்டது. மேலும் பிறகு மிகவும் உணர்ச்சி பெருக்குடன் அவர்கள் மற்ற புதிய அஹ்மதிகளுக்கு, நான் இஸ்லாம் அஹ்மதியத்தை இப்போது புரிந்து கொண்டேன். மேலும் நான் உங்களுக்கு கூறுகிறேன், சரியான இஸ்லாம் இதுவே ஆகும். எனவே ஒருபோதும் அதனை விட்டுவிடாதீர்கள் என்று கூறினார். ஒரு புதிய அமெரிக்கன் அஹ்மதி கிறிஸ்டோபர், அவர் கிறிஸ்தவத்திலிருந்து அஹ்மதியாக ஆகியுள்ளார். அவர்கள் பையத்துக்காக விண்ணப்பித்திருந்தார். எனவே பையத்தும் நடைபெற்றது. மேலும் பையத் குறித்தும் அங்கு மக்கள் மீது நல்ல தாக்கங்கள் ஏற்பட்டன. அஹ்மதிகள் பழைய அஹ்மதிகளாக இருந்தவர்கள் அல்லது இருக்கின்றவர்கள் பல புதிய மக்களும் அங்கு வந்திருந்தார்கள். பல்வேறு நாடுகளில் இருந்து வந்த பாகிஸ்தானி அகதிகளும் இருந்தார்கள். அவர்களுக்கும் பையத் செய்வதற்கு வாய்ப்பு கிடைத்தது. மேலும் மிகவும் உணர்ச்சிமிக்க சூழ்நிலை இதன் காரணத்தினால் உருவானது. எவ்வாறு இருப்பினும் அல்லாஹ்வின் அருளால் ஒட்டுமொத்தமாக அல்லாஹு தாலா இந்த சுற்றுப்பயணத்தை எல்லா விதத்திலும் தனது அருள்களால் நிரப்பினான். அல்லாஹு தாலா எப்போதும் இனிமேலும் வழங்கி கொண்டே செல்வானாக. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم
ولذكر الله أكبر.